நீங்க எதுக்கு வீணா வரீங்க? எப்படியும் டாடி நம்ப போறது இல்ல. நடந்ததெல்லாம் எடுத்து சொன்னா முதலாளி என்ன கேட்காமல போயிடுவாரு. எங்க? என்னது? எட்டலையே. எட்லியா? அப்ப நான் வைக்கட்டுமா? ஆமா. ட்ரை பண்றேன். என்ன வீடு பூட்டி இருக்கு? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, எங்க போயிருப்பா? மொத்தமாவே போயிட்டாளா? ஆண்டவா! ஏதாவது நடக்கும் தானே கேமராவை ஒடிச்சு வச்சிருக்கேன். என்ன நடந்துச்சுன்னு பாத்துருவோம். காலு மட்டும் தானே தெரியுது, மூச்சு தெரியலையே. பரவாயில்ல, கால் தெரியுது. சிகப்பு கலர் சாக்ஸ். இந்த ஒரு எவிடன்ஸ் போதுமடி உன் கள்ள காதல இந்த ஊட்டியில் மட்டுமில்ல, எந்த உலகத்தில் இருந்தாலும் சரி நான் கண்டுபிடிக்கிறேன். சந்துரு, சந்துரு, ஐயோ, சந்துரு, என்னாச்சு சந்துரு? என்னாச்சு? ஒரே ஜுரம். எவ்வளவு தொட்டு பாரு, ஒரே சுடுது. ஏன் எல்லாரும் தொட்டு பாரு, ஒரே சுடுது. சூடா இருக்கு. சரி சந்துரு, ஒரு நிமிஷம். நான் டாக்டர் போய் கூப்பிடு. ஐயோ வேணாம் வேணாம், நீ பக்கத்துல இரு, அது போதும். இதோ டாக்டர் வந்துட்டாரு. டாக்டர் வந்துட்டாரு. என்னங்க இது? டிராமால சொல்லி வச்ச மாதிரி டாக்டர் உடனே வந்துட்டாரு. குளிர்தான். கை கொடுங்க. பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. 400 டிகிரி ஜுரம். என்ன 400? only 400 டிகிரி. ஒரு 4 பேருக்கு வர வேண்டிய ஜுரம் என் ஒருத்தருக்கே வந்திருக்கு. அதானே டாக்டர்? ஆமா ஆமா. நீங்க இன்னைக்கு ராத்திரி ஃபுல்லா தனியா இருக்க கூடாது. நீங்க அவரோட இருந்துருங்க. எதுக்கு? இருந்த ஜுரம் தேவலை ஆயிடும். அப்புறம் இந்த தைலத்தை உடம்பு பூரா நீங்க இவங்களுக்கு தடவுங்க. என்னது? இந்த தைலத்தை எனக்கு தடவுனா அவருக்கு எப்படி ஜுரம் சரியாகும்? அதான் இவரு உங்களுக்கு தேய்ச்சா சரி ஆகணும். நான் அப்படிதான் சொல்லணும். சந்துரு, முதல்ல உங்க கையை பிடிச்சி டெம்பரேச்சர் 400ன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் இந்த தைலத்தை எனக்கு தேய்ச்சா உங்களுக்கு ஜுரம் சரியாயிடும் சொன்னாரு. எனக்கு என்ன ஒரு டாக்டர்னு சந்தேகமா இருக்கு. டாக்டர் நீங்க வந்த வேலை முடிஞ்சு போச்சு. நீங்க கிளம்பலாம். நான் கிளம்பலாமா? கிளம்பலாம். போய் எடுத்துட்டு போங்க. இந்த மருந்து அவங்க உடம்பு ஃபுல்லா தடவுங்க. என்ஜாய். எனக்கு என்ஜாயா? ரொம்ப குழப்பவாதியா இருக்காரு. லவ் பேர்ட். நாம கூட வீட்டுக்கு போய் இந்த தைல வைத்தியத்தை ட்ரை பண்ணி பாத்துற வேண்டியதான். உண்மையா சொல்லு, யார் நீ? டாக்டர். இப்ப போலீஸ கூப்பிடுற, அவங்க கிட்டயும் இதையோ சொல்லு. போலீஸா? மேடம், எனக்கு ஒண்ணும் தெரியாது மேடம். சார் 1000 ரூபாய் பணம் கொடுத்து என்ன சொல்ல சொன்னாரோ அது அப்படியே சொன்னேன். நான் புள்ள குட்டிக்கார விட்டுருங்க மேடம். தேங்க்யூ மேடம். சாரி மேடம். இந்து இந்து டாக்டர் போயிட்டாரா? இந்து பிளம்பர் போயிட்டாரு. என்ன பிளம்பரா? டாக்டர்னு சொல்லி நம்மள ஏமாத்திட்டாரா? ஏமாத்தினது அவர் இல்ல, நீங்க தான். வெரி குட், வெரி குட். நான் எங்கேயாவது எதையாவது மறந்தா கூட கரெக்டா எடுத்துட்டு வந்து என்கிட்டயே கொடுக்கணும். ஓகே ஜூலி? என்னங்க வேலைக்கு போகாம நாயோட விளையாடிட்டு இருக்கீங்க? நாய் நன்றி உள்ளது. அது மனுஷங்க மாதிரி வேற யாருக்கும் துரோகம் பண்ணாது. ஆமா, நேத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை வீட்டுல இல்லாம எங்க போன? ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை இருந்துச்சு. ஆபீஸ்க்கு நான் வந்தேன், அங்க நீ இல்லையே. வர்க்கர்ஸ்க்கெல்லாம் சம்பளம் கொடுக்க எஸ்டேட் போயிருந்தேன். ஆமா, நேத்துக்கு நம்ம வீட்டுக்கு யாராவது வந்திருந்தாங்களா? என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல கேள்வி கேக்குற மாதிரி குறுக்க கேள்வி கேக்குறீங்க? உங்களோட பேச எனக்கு டைம் இல்ல, நான் வரேன். போலீஸ் ஸ்டேஷன் எதுக்குடி? இந்த ரஞ்சித் குமாரை பொறுத்த வரைக்கும் கோர்ட், ஆர்குமெண்ட், ஜட்ஜ்மெண்ட் எல்லாமே நான் தான். உன் கள்ளக்காதலை கண்டுபிடிக்காம விடவே மாட்டேன். மிஸ்டர் ரஞ்சித். எஸ், கம் இன். யோ ரஞ்சித், இங்க வாயாண்ணா. டச்சே, ஏடா கத்துற? எப்ப எனக்கு பணம் செட்டில் பண்ண போற? டேய், எவனோ ஒரு ஃப்ராட் பயலுக்காக பணம் தரேன்னு ஏத்துக்கிட்டேன். அதை நான் எப்ப திருப்பி தரணும் அப்பதான் வந்து வாங்கணும். அடிக்கடி வந்து தொல்லை கொடுக்க கூடாது. அதான் நாங்களும் சொல்ல வந்தோம். Thank you. இனிமே நாங்க வர மாட்டோம். அதுக்கு பதிலா எங்க தலைவர் வருவாரு. இவரா தலைவர்? தலைவர் எல்லாம் தொண்டரோட தான் வருவாரு. இவர் என்ன குண்டரோட வந்திருக்காரு? மரியாதையா இன்னும் ஒரு வாரத்துல உங்க பணத்தை திருப்பி தரல, உன் உடம்புல தலை இருக்காது. ஏன் அதை எடுத்து இடுப்புல வச்சுக்குவியா? இல்ல தலைவரே, நான் கொடுத்துறேன். ரஞ்சித், வண்டிய ஜாம்னு வச்சிருக்க, பொண்டாட்டி மாதிரி. என்ன சம்பந்தம் இல்லாம பொண்டாட்டி ஸ்கூட்டரி லிங்க் பண்ணி பேசுறான். இவனா இருக்குமோ? சாக்ஸ பாத்துருவான்.
என்ன பண்ற? ஆசீர்வாதம் வாங்குங்க சாமி. ஏயா ஆசீர்வாதம் முன்னால வந்து வாங்குவாங்க. எனக்கு இருக்கிற கன்ஃபியூஷன்ல முன்னால எது பின்னால எதுன்னு தெரியலங்க சாமி. சிவசிவா சிவசிவா. அது போட்டு இளவு கல்யாண மண்டபம் ஃபிக்ஸ் பண்ணிட்டியா? ஐயா நல்ல விஷயம் பேசும்போது எப்ப பார்த்தாலும் இளவ கருமாந்திரண்டு. நல்ல வார்த்தையும் வாயில வராதா? நல்ல வார்த்தை தான் பேசணும்னு நினைக்கேன். அண்ணா அந்த வார்த்தை வந்து விடுது இல்ல இளவு. சரி சரி கருமாந்திரம் ஐயர் வராரு இல்லையா? அதான் வந்துட்டல்ல. என்னங்க சாமி ஏன் இவ்வளவு லேட்டு? அம்மா ரேகா, நான் வரத்துக்கு ரெடியா தான் இருந்தேன். வர வழியில எவனா மண்டைய போட்டானா? ரஞ்சித் லேட் பண்ணிட்டானே. பாத்தியா இந்த கூறு விட்ட முடிஞ்சு நீ உருப்படாம தான் போற. இவரே வேலைக்கு வச்சிருக்க. யாரு இந்த மூஞ்சிக்காக வேலைக்கு வச்சிருக்கேன்? எல்லாம் பொண்டாட்டிக்காக. அவ எல்லா விஷயத்தையும் பக்கா ஃபுல்லா சாட்டிஸ்ஃபை பண்ணல. என் பொண்டாட்டி ரொம்ப வர்ணிக்கிறானே, இவனா இருப்பானோ? காலை பாத்துருவோம். ஐயரே என் பொண்ணு ரொம்ப அவசரப்படுதா, அனாவசியம் டென்ஷன் ஆக்காதிய. கேட்டீங்களா? சீக்கிரம் சட்டு புட்டு நிச்சயம் நாள் குறிங்க. சாக்ஸே போடல, இவனை போய் நான் சந்தேகப்பட்டேனே. எதுக்கு இந்த காரையும் பாத்துருவோமா? இது பொண்ணாச்சே. இந்த காலத்துல எதையுமே நம்ப முடியாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னதா என்னாச்சு? இந்த இளவு கீழே விழுந்துருச்சு. உன்னோட தொல்லை தாங்க முடியல. நீ போயிட்டு உன் பொண்டாட்டி அனுப்போ. இந்த பாருங்க ஐயரே, இந்த ராகுகாலம் எம்மாண்டெல்லாம் எனக்கு ஒத்து வராது. ஆமா அவன் தான் பறக்குறான்ல. இளவ ஒரு நல்ல தேதியா பாருங்க. நீயுமா இளவு? இந்த பாருங்க, அடுத்த வாரம் ஒரு நல்ல முகூர்த்த நாள் இருக்கு. இழவ அன்னிக்கே வச்சுப்போ. யோ கல்யாணம் அதுமா இளவு இளவுன்னு பேசிட்டேன். ஐயரையே கெடுத்து போட்டியாடா. அது என்ன அந்த பக்கம் பராக்கு பாக்க? பராக்கெல்லாம் ஒன்றும் பார்க்கல. சந்துரு வர ஆனான்னு பாக்குது. யோ ரஞ்சித், என்னங்க சந்துரு கிட்ட கூட்டு போய. இளவு வாங்கம்மா. இளவு வந்து தொலைங்க. சந்திர எங்க இருக்காரு? இது என்ன ஒயிட் ஹவுஸா? இருக்கிறதே 4 ரூம், ஏதாவது ஒரு ரூம்ல இருப்பாரு. இத வந்துட்டாரா? என்ன சந்திர எவ்வளவு நேரமா வெயிட் பண்ற? ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபோன் கால் தான். சரி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லு சொல்லு. இது இருக்கு, வாங்க ரூமுக்கு போலாம். நிறைய விஷயம் ஆளை பேசணும் பார்த்தா சந்திர. ஒரு பேச்சு, பாக்காட்டி ஒரு பேச்சு. இதுட்டாலே இந்த பொம்பளையிலேயே நம்ப முடியாது. ஊர்ல இருக்கிற எல்லாரும் வந்துட்டாங்க. சந்திர எங்க? வந்துருவாரு. நீ கூட பொறுப்பே இல்ல. வாங்க டீச்சர் வாங்க வாங்க. அங்கிள் நீங்க தான் ஸ்கூலுக்கே போலியே, எங்க இருந்து டீச்சரை பிடிச்சீங்க? அண்ணா டீச்சர் வரலன்னா பூஜா சொல்லுதேன். ஐயோ இந்த இடத்து நான் இல்லப்பா. சீக்கிரம் வாஷ் டைம் ஆச்சு. ஹாய் இந்து, சொன்ன மாதிரி வந்துட்டீங்களே. அச்சச்சோ, அச்சச்சோ. என்னாச்சு? நம்ம யாரை ஏமாத்தி இங்க வரணும்னு நினைச்சோமோ அது இங்க நிக்குது. நான் நேரா கல்யாணத்துக்கு வந்துடுறேன். நீ போய் சமாளிச்சுக்கோ. ஓகே பை. என்ன மாப்பிளைங்க உங்களுக்கு அதனால வெயிட் பண்றாங்க. வாங்க வாங்க. அது எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. நிச்சயதார்த்தத்துக்கு நான் தேவையில்லை. அவங்களே பார்த்துப்பாங்க. நோ ப்ராப்ளம். 8 மாசமா நீங்களே அப்படியே வாங்க வாங்க. ஹாய் சந்திர. கூப்பிடுறாங்க பாருங்க. போங்க போங்க. பூஜை பண்ண போங்க. நீங்க அங்க என்ன செஞ்சிருக்க? சொன்னங்காதயா சீக்கிரம் வா. ஏன் சந்திர இவ்வளவு லேட்? நீ இல்லாம கல்யாண சடங்கு ஒண்ணு சரியா நடக்க மாட்டேங்குதுல. நீ இங்க நிக்க வா உள்ள. இல்லங்க, நீங்க இல்லாம சடங்கு நடக்காதா? அது ஐரன் நான் தான் கூட்டி வரணும். அதான். சந்துரு கொஞ்சம் சீக்கிரம் வாப்பா. இதுக்கப்புறம் எனக்கு 2-3 ஃபங்க்ஷன் போடுப்பா ப்ளீஸ். ஐயர் தான் இங்க இருக்காரே. அது தெரியாம நான் அவரை பிக்கப் பண்ண போனேன். நான் அவரை தெரியாம அவரு இங்க வந்துட்டாரா? எப்படியோ எல்லாரும் வந்துட்டோம். வாங்க போலாம். மாப்பிள போலாமன்னு அங்கன முறை உள்ள வையா. விளையாட்டு பிள்ளையா இருக்கீங்க. சந்துரு. மாப்பிளையா? ஏய் ரஞ்சித். அவ்வளவுதான். எங்கடா போலாம் அங்கயா? ஐயோ ரஞ்சித் சாரி, நான் பார்க்காம வந்துட்டேன். நான் எல்லாம் பாத்துட்டு தான் வந்தேன். எதை பாத்தீங்க? எதை பார்க்க கூடாது அதை பார்த்துட்டு வந்தேன். என்ன மாப்பிள இளவெடுத்து பத்தி இதுகிட்ட போய் எது இதுகிட்டியா? யாருமே என்ன மனசுல மதிக்க மாட்டீங்களாடா. உட்காருங்க. உட்காரு மாப்பிள. உன் புள்ளைய இழுத்து கொண்டாடுறதுக்குள்ள பெரிய ரோதனையா போச்சு. யோ இளவு அது படியா. திருநெல்வேலி சோமசுந்தர பிள்ளையின் சேஷ்டகுமாரி ரேகாவுக்கும் திருவாளர். சாமி நிறுத்துங்க. என்ன இளவி அது? நல்ல காரியம் நடந்துட்டு இருக்கு. அவசரமா நிறுத்து நீ இளவு. உனக்கு விஷயம் தெரியாதியா? எங்க வீட்டுல மூத்தவங்க இல்லையா? எங்க முப்பாட்டன் தாத்தா அவங்க பேரெல்லாம் சேர்த்து படிங்க சாமி. ஓய், அவ பேரெல்லாம் நீக்கு தெரியாது. தெரிஞ்சுதான் லிஸ்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன். இது பாருங்க, ஒருத்தர் பேர் விடாம படிக்கணும். ஒன்னும் அவசரம் இல்ல, நிதானம் படிங்க. நாகப்பட்டினம் நாராயண பிள்ளையின் 4வது பேரனும், காரைக்கால் பாலு பிள்ளையின் கடைசி அதாவது 10வது பேரனும், மாயவரம் மாரிமுத்து பிள்ளையின் மூத்த பேரனும், தஞ்சாவூர் கோவிந்தராஜ பிள்ளையின் எள்ளு பேரனும், மார்க்கெட் மாணிக்க பிள்ளையின் தள்ளு பேரனும். லொல்லு பேரனா? என்ன இளவி அது? இப்படி படிச்சுக்கிட்டே போனேன்னா அப்புறம் நிச்சயதார்த்த டைம் எல்லாம் தாண்டிடும். நேர கல்யாணம் தான். இந்த குழந்தை மாடியில இருந்து மாடியில இருந்து குழந்தை மாடியில இருந்து மாடியில இருந்து என்ன இருந்து மாடியில இருந்து ஐயோ என் குழந்தை. ஏய்
எக்ஸ் மிலிட்டரி கர்னல் ராஜசேகர் பிள்ளையின் யோ மகனும் எதுக்கே கனவு மேல படிச்சிருக்க அது உங்க பேர் சார். அப்படியா மறந்து போச்சு சரி பரவாயில்ல இதோட நிறுத்திக்குவோம் சீக்கிரம் தட்ட மாத்திக்குவோம் கொண்டு ஐயா. ஃபீலிங்கு காதல் தோல்வினாலும் பரவாயில்ல இந்த கள்ள காதல் தோல்விக்கு கண் கலக்கிறியா இப்ப நான் கலகி போயிட்டு இருக்கிறேன். யோ மாகாளி ஏன் குழந்தை மாடியில இருந்து விழுந்துட்டேன்னு போய் சொன்ன? நான் எங்க குழந்தை கீழே விழுந்துச்சு போய் சொன்னேன். மேல இருந்து ஒரு பொம்மை கீழே வந்து உடைஞ்சு போச்சு. அதை ஓடியான்னு சொல்றதுக்குள்ள எனக்கு மூச்சு வந்துச்சு. முழுசா கேட்காம நீங்க ஓடி போயிட்டீங்க. அப்படியே அழுத? என்னைக்காவது எனக்கு ஒரு நாள் கல்யாணம் நடக்கும், ஒரு குழந்தை பிறக்கும், அது விளையாட ஆசையா ஒரு பொம்மை வாங்கி வச்சிருந்தேன். அது உடைச்ச அலாம என்ன பண்றது? உன் மூஞ்சிக்கு கல்யாணம் ஒரு கேடு. இனிமே இந்த மாதிரி பண்ண அங்கிள் கிட்ட சொல்லிடுறேன். ஜாக்கிரதை. அங்கிள் சொல்ல போறியா? அவர் தானே என்ன அனுப்பிச்சாரு.